தொடர்ந்து ராஜாக்கள் கதையை தான் பார்த்துட்டு வரோம். ஒரு 4 நண்பர்கள் மகேந்திரபுரி நாட்டில் இருக்கிற அமைச்சரை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போகக்குள்ள ரொம்பவும் களைப்பா இருந்ததுனால அவங்க தெரிஞ்ச கதைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுல முதல் நண்பர் சொன்ன கதையை தான் போன வீடியோவில் பார்க்கணும். 2வது நண்பர் என்ன கதை சொல்றாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மன நன்றி. என்னோட நாட்டுல இருக்கிற அமைச்சரோட கதையை தான் நான் சொல்றேன். அவரு ரொம்பவும் நல்லவர். எங்க நாட்டுல விவசாயத்தையே நம்பி இருக்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவருடைய நிலத்துல அவர் பூண்டுகளை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பூண்டெல்லாம் நல்லா விளைஞ்சி அறுவடை செய்யற நேரம் வந்துருச்சு. அவர் எப்பவுமே நைட்ல காவலுக்கு வேற யாரையுமே போட மாட்டார். அவரே அந்த பூண்டு செடிக்கு பக்கத்துல கட்டில போட்டு படுத்திருப்பாராம். அன்னைக்கும் அப்படித்தானே செஞ்சிருக்காரு, படுத்திருக்காரு. நல்ல மழையா. அப்ப என்ன பண்றது, கட்டில மட்டும் பக்கத்துல போட்டுட்டு அவரு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில பாக்குறாரு, அந்த நிலத்துல பூண்டே இல்லை. எல்லா பூண்டுகளும் திருடு போயிடுச்சு. அவருடைய நிலத்துல இருக்கிற பூண்டு ரொம்பவும் வித்தியாசமாவும் இருக்குமா. ரொம்பவும் கதறாரு, அழுகிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த நாட்டுல இருக்கிற அமைச்சர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட பூண்டெல்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவர் அரசர் அந்த வழக்கை விசாரிக்கிறாரு. எப்படி உன் பூண்டு திருடு போச்சு, கூட யார் படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருமே இல்ல, ரொம்பவும் மழை வந்ததுனால நான் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. சரி, உன் திருட்ட யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னாரு. அதுவும் யாருமே இல்ல. சரி, கூட யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த வழக்கு விசாரிச்சுட்டே இருக்குள்ள மக்கள்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த விவசாயி சொல்றாரு, யாருமே அந்த இடத்துல இல்ல, என்னுடைய கட்டில் மட்டும்தான் அங்க இருந்துச்சு அப்படின்றாரு. சரி, அந்த கட்டில போயிட்டு எடுத்துட்டு வா, விசாரிப்போம் அப்படின்றாரு. உடனே அந்த விவசாயி அந்த கட்டில போயிட்டு தூக்கிட்டு அமைச்சர்கிட்ட கொடுக்குறான். உடனே அமைச்சர் அந்த கட்டில பத்தி கேட்கிறாரு. இந்த பூண்டை யாரு திருடிட்டு போனா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கட்டிலு பதிலே சொல்லல. இவருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. அப்ப இந்த திருட்டுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ரொம்பவும் கோவப்படுறாரு. இதெல்லாம் பார்த்த மக்கள் ஒரே சிரிப்பா சிரிக்கிறாங்க. என்ன, கட்டில்கிட்ட போயிட்டு நம்ம அமைச்சர் விசாரிக்கிறாரு அப்படின்னு. இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. உடனே அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த கட்டில 2 அடிச்சு உடைங்க அப்படின்னு ஆணையிடுறாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, குச்சி எடுத்துட்டு போயிட்டு அந்த கட்டில தூள் தூளா ஆக்கிடுறாங்க. இது இன்னும் வேடிக்கை பார்த்து இந்த மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி, என்ன, நான் வழக்கு விசாரிச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? எல்லாரும் போயிட்டு உடனே ஆளுக்கு ஒரு கிலோ பூண்டை எடுத்துட்டு இந்த விவசாயிட்ட கொடுங்க. கொடுக்கக்குள்ள எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆணையிடுறாரு. எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்த மக்கள் எல்லாம், என்ன நம்ம பார்த்தது ஒரு குத்தமா, அதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்ட்டு அங்க உள்ள கடைகள் எல்லாத்தையும் போயிட்டு ஒரு கிலோ பூண்டை வாங்கிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அந்த விவசாயிக்கு கொடுக்குறாங்க. அப்ப அமைச்சர் அந்த விவசாயிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய பூண்டு வித்தியாசமா இருக்குன்னு சொல்றல, அப்ப இதுல எந்த பூண்டு வித்தியாசமா இருக்குன்னு பாரு, உன்னுடைய பூண்டு எதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இவன் எல்லா பூண்டையும் எடுத்து பாக்குறான். அதுல 1 கிலோ பூண்டு மட்டும் வித்தியாசமா இருக்கு. உடனே அரசர்கிட்ட சொல்றாரு, இதுதான் என்னுடைய பூண்டு அப்படின்னு. அப்படியா, சரி, இந்த பூண்டு எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு ஆட்கள் எல்லாம் விட்டு விசாரிக்க சொல்றாரு. அந்த கடைக்காரங்கள்ட்ட போயிட்டு கேட்கறாங்க, இந்த பூண்டு எங்கேன்னு வாங்கின அப்படின்னு. அந்த கடைக்காரரு வேற அவங்களை பிடிச்சிட்டு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க. அமைச்சர் ரொம்ப அடின்னு நல்லா அடிச்சு அவன்கிட்ட உண்மையெல்லாம் வாங்குறாரு. கடைசியில அவன் தான் திருடன் அப்படின்னு ஒத்துக்கிறான். கட்டில அடிச்சு உடைச்சதுனால யாரு திருடன் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இந்த வழக்கை இந்த மாதிரி கட்டில அடிச்சு உடைச்சு விசாரிச்சதுனால இவர் ரொம்பவும் திறமையாவும் புத்திசாலியாவும் இருக்காரு அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் அவரை பாராட்டினாங்க அப்படின்னு அந்த கதையை அந்த 2வது நண்பர் சொல்லி முடிக்கிறாரு. அந்த விவசாயி யாருக்கிட்ட, நான் தான் அந்த விவசாயி. என்னுடைய அமைச்சரோட புகழ் ஊரெல்லாம் பரவணும் அப்படின்றதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மகேந்திரபுரி நாட்டுல இருக்கிற அமைச்சரும் என்னுடைய நண்பர் தான். அவர்கிட்டையும் போயிட்டு என்னோட அமைச்சருடைய புகழை சொல்லி பரப்பணுன்றதுக்காக தான் இப்ப உங்க கூட நானு பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். இதை கேட்ட மற்ற நண்பர்கள் எல்லாரும் ரொம்பவும் பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவித்தாங்க. அடுத்தது 3வது நண்பர் அவருடைய அமைச்சரை பத்தி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்யூ.